18 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தா ஆசிரமத்துக்கு தானமா கொடுத்த நிலத்தை மீட்க போன போலீசார பாடா படுத்திருக்காங்க நித்யானந்தாவோட சிஷ்யைகள். ஆன்மீக பணிக்கு கொடுத்த நிலத்தை ஏன் திரும்ப கேட்கணும்? நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவுதான் என்ன? நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நிலத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வந்த அதிகாரிகளிடம் தம்பி போயிரு என்பது போல ஜன்னல் வழியாக கையசைத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் கைலாச கடவுளின் கடைக்குட்டி சிங்கங்கள். That we go, come back. We are seeing this, who are our replacement sannyasi. Okay. We are living here for years together. I come and go, so many times I have come here. I am living here. வீட்டை விட்டு வெளியேற மறுத்த சிஷ்யைகளை போலீசார் கன்வைன்ஸ் செய்து ஒரு வழியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். How can you do that? How can you do that? No, you tell me first. நித்யானந்தாவின் ஆசிரமத்திற்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை திருப்பி கேட்டும் கொடுக்காததால் அதிகாரிகள் எடுத்த ஆக்ஷன் தான் இந்த காட்சிகள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் மருத்துவர் கணேசன். இவர் ஒரு காலத்தில் நித்யானந்தாவின் தீவிர பக்தராக இருந்திருக்கிறார். நித்யானந்தா சொல்வதே வேதம், அவரை பார்ப்பதே தரிசனம் என தியான மையங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் குடும்பத்தோடு அடிக்கடி விசிட் அடிப்பதுதான் கணேசனின் ஒரே வேலை. இதனால் நித்யானந்தாவின் ஆன்மீக பணியில் தானும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டுமென நினைத்திருக்கிறார் கணேசன். இதனால் கோதை நாச்சியாபுரம் மற்றும் சேத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள சுமார் 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை பரமஹம்ச நித்யானந்தர் தியான பீடத்திற்கு தானமாக வழங்கியுள்ளார். அந்த இடத்தில் நித்யானந்தாவின் சீடர்கள் தங்கி ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் நித்யானந்தாவின் லீலைகள் அனைத்தும் அம்பலமாகியிருக்கிறது. இது அவரது பக்தர்கள் பலரையும் அதிர வைத்திருந்த சூழ்நிலையில் கணேசனுக்கும் நித்யானந்தா மீதிருந்த மாய உருவம் சுக்கு நூறாக உடைந்து சிதறியிருக்கிறது. அதோடு கணேசன் தானமாக கொடுத்த இடத்தில் தங்கியிருந்த அவரது சீடர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக கணேசனுக்கு தெரிய வரவே தானமாக கொடுத்த நிலத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். ஆனால் நித்தியின் சீடர்கள் ரீஃபண்ட் ஆப்ஷன் இல்லை, சாரி என சொல்லி கணேசனை கலங்க வைத்திருக்கிறார்கள். இதனால் நிலத்தின் உரிமையாளரான கணேசன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த கேஸ் கோர்ட்டில் விசாரணையில் இருக்கும் நிலையில் அந்த இடத்தில் யாரும் வசிக்க கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன் நித்யானந்தாவின் 2 ஆசிரமங்களை போலீசார் காலி செய்து சீல் வைத்தனர். அப்போதைக்கு வெளியேறிய நித்யானந்தாவின் சீடர்கள் அன்று இரவே மீண்டும் அங்கு வந்து சீல் வைத்த பூட்டை உடைத்து குடியேறியிருக்கிறார்கள். இதனால் மீண்டும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சீடர்களையும் சிஷ்யைகளையும் வெளியேற்ற முயன்றபோது வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தபடியே வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். கோர்ட் ஆர்டர் பிரகாரம் உள்ளுக்கு இருக்கிறவங்க வெளியில போகணும்னு வரல, வெளியில இருக்கிற ஆள் தான் உள்ளுக்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க இங்க பல வருஷமா தங்கி இருக்க எங்களை வந்து காலி பண்ண சொல்றீங்க. சரி, எப்ப ஆர்டர் வந்துச்சு? வந்து 1 வாரம் கூட ஆகல. வந்தாலும் டைம் தருவாங்களா கோர்ட் ரீதியா? ஏன் எங்களை சும்மா காலி பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க? சரி, இப்போ வந்து என்ன செஞ்சாங்கம்மா? இப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ இங்க இருக்க கூடாது, நீங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பின் அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்ற போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த சிஷ்யைகள் மீண்டும் சீல் வைத்த பூட்டை உடைத்து ஆசிரமத்திற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள். இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் உள்பக்கமாக பூட்டியிருந்த கதவை கடப்பாறையால் உடைத்து கட்டப்பையோடு இருந்த சிஷ்யைகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். போலீசாரோடு வாக்குவாதம் செய்தபடியே சென்ற சிஷ்யைகள் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை முறை சீல் வைத்து பூட்டினாலும் நிதியின் சிஷ்யைகள் மீண்டும் மீண்டும் பூட்டை உடைத்து குடியேறி வருவது போலீசாருக்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.